கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை வெகு தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 31 முதல் 37 வசனங்கள். தியான வசனம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார், செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவரை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கின்ற பொழுது அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்த நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு கலிலேயா கடல் அருகே வருகிறார். அவருடைய வருகையை எதிர்நோக்கிய ஜனங்கள் பலர் கொன்னை வாயுடைய செவிடனை அவரிடத்திலே கொண்டு வந்து அவன் மேல் தம்முடைய கையை வைக்கும்படி கேட்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு அவனை தனியே அழைத்து கொண்டு போய் அவனை தொட்டு அவன் மீது தம்முடைய வல்லமையை விளங்கச் செய்தார். அற்புதம் நடைபெற்றதும் அவர்களுடைய மனநிலையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிடுகிறார். ஆனால் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியாய் அதை பிரசித்தம் பண்ணி எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் என்றார்கள். தேவனின் செயல் யாவும் நன்மையாகவே காணப்படுகிறது. உலக சிருஷ்டிப்பின் கிரியைகளை முடித்த ஒவ்வொரு பகுதிகளின் இறுதியிலும் ஆண்டவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார்? நல்லது என்று கண்டார் என பார்க்கிறோம். ஆதியாகமம் 1:1 சிருஷ்டித்தார் என்றும், ஆதியாகமம் 1:31 எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது எனவும் நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் வாசிக்கின்ற பொழுது நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் எனவும் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் என்பதாகவும் நாம் தெளிவுபட காண்கின்றோம். ஆகவே இயேசு கிறிஸ்து செய்வது யாவும் நன்மையே என்பது நம்முடைய துணிவாக இருக்க வேண்டும். இங்கே இந்த பகுதியிலே காணப்படுகின்ற இந்த அற்புதத்திலே 3 காரியங்களை நாம் குறிப்பாக காண்கின்றோம். முதலாவதாக கலிலேயா நாட்டு மக்களின் விருப்பமும் அவர்களுடைய விசுவாசத்தையும் நாம் பார்க்கின்றோம். அவர்களுடைய விருப்பம் என்ன? தங்களுடைய கிராமத்தில் நோயாளிகள் இருக்கக்கூடாது. அடிக்கடி தங்கள் நடுவில் வந்து அற்புதம் செய்யும் இயேசு இருக்கின்ற பொழுது நாம் அசதியாய் இருக்கக்கூடாது. அவர் வருகின்ற சமயங்களில் வியாதியஸ்தரை அவர் அண்டை கொண்டு போய் சுகம் பெறச் செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய ஆழ்ந்த விருப்பமாக இருந்தது. இந்த நோக்கத்துடனே தான் மார்க் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 திமிர்வாதக்காரன் ஆண்டவரிடம் வழிநடத்தப்பட்டு சரீர ஆன்ம சுகம் பெற்றவனாய் திரும்பிச் செல்லுகிறான். இந்த அரிய நோக்கத்துடனே கொன்னை வாயுடைய செவிடனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனை அழைத்து செல்லுகிறார்கள். ஆண்டவராகிய இயேசுவும் அவனில் கிரியை செய்து தம்முடைய நாமத்தை விளங்க பண்ணினார். இன்று கிறிஸ்தவ மக்களாகிய நாம் அனுபவிக்கும் ஆத்தும ரட்சிப்பை பெற மற்றவர்களை கிறிஸ்துவண்டை கொண்டு வருகின்றோமா? அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என நாம் ஜெபிக்கிறோமா? என் வீட்டில், என் தெருவில், என் திருச்சபையில் ரட்சிக்கப்படாதவர்களே இருக்கக்கூடாது, பாவமாகிய வியாதியில் அகப்பட்டவர்களே இருக்கக்கூடாது என்ற சிந்தையோடும் நல்லெண்ணத்தோடும் விருப்பத்தோடும் தேவனுடைய சமூகத்தில் கண்ணீர் சிந்துகிறோமா? முழங்கால் படியிடுகிறோமா? யோசித்து பார்ப்போம். நம்மால் இயன்ற உதவிகளையும் அவர்களுக்கு செய்வோம். இரண்டாவதாக அவருடைய விசுவாசத்தை நாம் அங்கே பார்க்கின்ற பொழுது அவர் தமது கையை அவன் மேல் வைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். கெஞ்சினார்கள் அல்லது மன்றாடினார்கள் எனவும் நம்முடைய பேச்சு முறையிலே நாம் கூறலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவன் மேல் கைகளை வைத்தால் எவ்விதமும் சுகம் கிடைக்கும் என்பது அவர்களுடைய அசையாத நம்பிக்கையாயிருந்தது. இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களை பார்க்கின்ற பொழுது அவர்களின் விசுவாசத்தின் பலனை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக யவீரு தன் மகள் மேல் கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றார். மார்க் 5:23. அப்படியே நடைபெற்றது. பெரும்பாடுள்ள ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகம் கிடைக்கும் என விசுவாசித்தாள். தொட்டு சுகம் பெற்றாள். மார்க் 5:27.
நூற்றுக்கு அதிபதி ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்றார். அவனது விசுவாசத்தின்படி அவனில் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. இன்றைய நம்முடைய தியான பகுதியிலேயும் இதைத்தான் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுவதற்கு விசுவாசம் மிக அவசியம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். நம்முடைய விசுவாச ஜீவியம் எப்படிப்பட்டதுடையதாக இருக்கிறது? பேதுருவை ஆண்டவராகிய இயேசு அற்ப விசுவாசியே என்றும், சீஷர்களை பார்த்து உங்களுடைய விசுவாசம் எங்கே என்றும், கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலை பெயர்ந்து போகும் எனவும் சொல்லி விசுவாசத்தை ஊன்ற கட்டி எழுப்பினார் என்பதை பரிசுத்த வேதாகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அல்லவா? அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை போல் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்னும் உன்னத அனுபவம் உண்டாக, ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று அவருடைய சமூகத்தில் நாம் கெஞ்சி நிற்போம். ஆம், கலிலேயா நாட்டு மக்களின் விருப்பமும் விசுவாசம் குறித்து பார்த்தோம். இரண்டாவதாக விசுவாசத்தின் சாட்சியை நாம் இங்கே பார்க்கிறோம். விசுவாசத்தின் சாட்சி. அருமையான சகோதர சகோதரிகளே, இங்கே கொர்நேவாயுடைய செவுடனை கொண்டு வந்தவர்கள் தங்களுடைய விசுவாசத்தின் காட்சியை காண்கிறார்கள். ஆண்டவர் அவனை தனியே அழைத்தார், தம் விரல்களை காதில் இட்டார், உமிழ்ந்து நாவை தொட்டார், வானத்தை அண்ணார்ந்து பார்த்தார், பெருமூச்சு விட்டார், எப்பத்தா என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இங்கே நாம் பார்க்கின்ற காரியம் அனைவரும் ஆண்டவர் செய்வதை தெளிவாய் காணும்படி தனியே அழைத்தார். வியாதியின் இடத்தை அவர்கள் விருப்பப்படி காதில் தொட்டார், உமிழ்ந்து நாவை தொட்டார், உமிழ்நீரை ரசாயன மருந்து போல செயல்படுத்துகிறார், மனுஷீகத்தை குறிப்பிட்டு பெருமூச்சு விடுகிறார். வியாதியஸ்தன் மேல் உள்ள அவருடைய கவலை, அனுதாபம் எவ்வளவு அதிகம் என்பதை இங்கே தெளிவுபட நமக்கு காண்பிக்கின்றார். 55ஆம் சங்கீதம் 22வது வசனத்தில் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்பதும், 1 பேதுரு 5:7 பேதுரு சொல்லுகின்ற பொழுது அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்பதும் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் புலனாகின்றதல்லவா? வானத்தை அண்ணார்ந்து பார்த்தார். ஏன்? நமக்கு மாதிரியாக நாம் நம்முடைய விண்ணப்பங்களை பரத்தின் பராபரனை நோக்கி, ஆண்டவரை நோக்கி ஏறெடுக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். இங்கே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜனங்கள் தம்மை அவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல, தம்முடைய பிதாவை நோக்கி அவர்கள் பார்க்க வேண்டும் என்பதிலே கவனமுடையவராக இருந்தார். இன்று தன்னை நோக்கி மக்களுடைய பார்வை இருக்க வேண்டும் என்று சொல்லி அலைந்து கொண்டிருக்கிற கூட்டங்கள் ஏராளம் இருப்பதை பார்க்கிறோம். தன் செயல்கள், தன்னுடைய செயல்பாடுகள், தங்களுடைய வல்லமை, தங்களுடைய வரங்கள், இவைகளை தங்களுக்கு மகிமையாக கனமாக எடுத்துக்கொள்வதற்குரிய மக்களாக இந்த நாட்களில் அநேகரை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்மை அல்ல, தம்முடைய பிதாவை நோக்கும்படியாய் செய்தார். அடிக்கடி பிதாவை என அழைத்ததும் வானத்தை அண்ணாந்து பார்த்ததும் இதற்காகத்தான் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த யாக்கோபு 1:17 சொல்லியபடி நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து இறங்கி வருகிறது, ஆகவே பரத்தின் பிதாவாகி ஜோதியினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்பதை அவர்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே எல்லா காரியங்களுக்காகவும் பரத்தின் பிதாவை நோக்கி ஜெபிக்க ஏவப்படுகிறோம். வானத்தை அண்ணார்ந்து பார்த்து இயேசு எப்பத்தா என்றார். அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு நாவின் கட்டவிழ்க்கப்பட்டு செவ்வையாய் பேசினான். மக்கள் இந்த காட்சியை கண்டு பிரசித்தம் செய்தார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக விசுவாசித்தவருடைய சாட்சியையும் நாம் இங்கே பார்க்கிறோம். 36வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் அதை பிரசித்தம் பண்ணினார்கள் என்பதாக நாம் அங்கே வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். ஏன்? கண்டவர்கள் சொல்லாமல் இருக்க முடியுமா? வீண் புகழ்ச்சியாக தம்மை பெருமைப்படுத்த ஆண்டவர் விரும்பவில்லை. கண்டதையும் கேட்டதையும் சொல்லாமல் இருக்க முடியாதே என அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் பேதுருவும் யோவானும் சாட்சி சொன்னது போல இங்கு பொதுமக்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்ல செயலை பிரசித்தம் பண்ணி எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார், செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொன்னார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ விசுவாசித்து உன் ஆண்டவரிடத்திலே கேட்ட எத்தனை நன்மைகளை பெற்றிருக்கின்றாய். ஒவ்வொன்றாய் நீ சிந்தித்துப்பார்.
அனுபவத்திலிருந்து நீ கொடுக்கும் சாட்சி என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரத்திற்கு போகுமுன் அப்போஸ்தலர் 1:8 சொன்ன வார்த்தை, நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்பதே. பேதுருவை நோக்கி, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து என்றார் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் சாட்சிகளாயிருந்து மற்றவர்களை கிறிஸ்துவண்டை வழிநடத்த விரும்புகிறார். கிறிஸ்தவர்களின் உயரிய நோக்கம் இதுவாகவே இருக்க வேண்டும். தேவ பிள்ளையே, எவனுக்கு அதிகம் கொடுக்கப்படுமோ அவனிடம் அதிகம் கேட்கப்படும் என்று நமக்கு போதித்திருக்கிற கர்த்தர் உன்னிடத்திலும் என்னிடத்திலையும் கணக்கு கேட்கப் போகிறார். ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, எவனிடம் அதிகம் கொடுக்கப்படுமோ அவனிடம் அதிகம் கேட்கப்படும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற கர்த்தாவே, தேவரீர் உம்மை பற்றிய அறிவை எங்களுக்கு அருளி செய்தது போல நாங்களும் எங்கள் ஜெபத்தினாலும் வார்த்தையினாலும் உத்தமமான ஜீவியத்தினாலும் உம்மை அறியாதவர்களுக்கு உம்மை வெளிப்படுத்த கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.